இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாசாவி ஸ்லைஸ்லயும் வீட்டில் செஞ்சு குடிக்க போறோம். வெயிட் பண்ணுங்க, இது சமையல் வீடியோ கிடையாது. இந்த மாசா எல்லாம் 10% பல்ப்பு, சுகர் வந்து 15%, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 75% இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1/2 லிட்டர் ஜாரு. ஸோ மேங்கோ பல்ப் வந்து 10%ன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 50 ml வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இது வந்து பியூரான மேங்கோ பல்ப்பு, தண்ணி கலக்காது. ஸோ 50 ml வந்து பல்ப் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு இது வந்து சுகரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12% சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 ml. அப்போனா 110 ml வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் சுகரு. ரிமைனிங் இருக்கிற வந்து 70% வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். கிட்டத்தட்ட 490 ml வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ மூணுமே கலந்தாச்சு. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. நான் கூட வேறு என்னமோ எப்படியோ இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இதில் என்னென்னா சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60 கிராம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் என்னமோ நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒரு ஹியூமன் கன்சியூம் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 50 கிராம் கன்சியூம் பண்ணலாம். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா 25 கிராம் கன்சியூம் பண்ணலாம். ஆனால் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர்லேயே 60 கிராம் சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 200 ml 100 ml எடுத்துக்குவாங்க. டெய்லி எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரெக்கமெண்டட் கிடையாது. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா ஹை கண்டென்ட் சுகர் இருக்குது இதில். 60 கிராம் சுகர் 1/2 லிட்டரில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு 25 கிராம் 20 கிராம் போய் சேரும். மறக்காமல் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.